அண்மைச் செய்தி. மெட்ரோ ரயிலில் கஞ்சா உபயோகித்த தண்டையார்பேட்டைச் சேர்ந்த புவனேஷ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மெட்ரோ வளாகத்திற்குள் புகைப்பிடிப்பது, புகை சார்ந்த பொருட்களை உபயோகிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்பது குற்ற நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. மெட்ரோ ரயிலில் கஞ்சா உபயோகித்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தண்டையார்பேட்டைச் சேர்ந்த புவனேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சா பயன்படுத்திய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து இந்த நடவடிக்கையை காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த புவனேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சா உபயோகித்த புகைப்படம் வெளியாகி பெரும் பரபரப்பையும் மக்களிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. பலாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய மெட்ரோ ரயிலிலேயே இதுபோன்ற சமூக விரோத செயல்கள் இடம்பெறுகிறதா, நடைபெறுகிறதா என்று மக்கள் அச்சத்தில் அதிர்ச்சியிலும் இருந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கஞ்சா உபயோகித்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணிய இணைப்பில். விவரம் சொல்லுங்க. மெட்ரோ ரயிலில் கஞ்சா புகைத்ததாக புகைப்படங்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பாதுகாப்பு அதிகம் உள்ள பகுதியாக மெட்ரோ ரயில் நிலையம் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இளைஞர் கஞ்சா புகைத்த புகைப்படங்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தினார்கள். அதாவது விம்கோ நகரிலிருந்து விமான நிலையம் வழியாக செல்லக்கூடிய அந்த ஒரு நாள் முழுவதும் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. அதில் இளைஞர் ஒருவர் கஞ்சா பயன்படுத்தக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு கிடைத்திருந்தது. இது தொடர்பாக அந்த பயன்படுத்தப்பட்ட பகுதி என்பது தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. தேனாம்பேட்டை போலீசார் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்திய போது அந்த கஞ்சா புகைத்த நபர் தனியார் உணவு டெலிவரி, அதாவது சுகியில் பணியாற்றி வரக்கூடிய ஒரு ஊழியர் என்பதும் தெரிய வந்தது. அதை வைத்து தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்த புவனேஷ் என்பதுதான் தெரிய வந்தது. தற்போது தேனாம்பேட்டை போலீசார் புவனேஷை கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கஞ்சா எங்கிருந்து வந்தது என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எந்த வகையில் சுலபமாக மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் கஞ்சா கொண்டு வந்தார் என்ற விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே போல இவரது நண்பர்கள் யாராவது இதே போல மெட்ரோ ரயிலில் கஞ்சாவோடு உள்ளே சென்று வந்திருக்கிறார்களா என்ற கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது.